வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெல்ஜியம் எல்லை தாண்டிய காட்டுத்தீ, ஜெர்மனியின் மான்சோன் நகர் மக்கள் வெளியேற்றம். விண்வெளி மையம் மீதான தாக்குதல்களுக்கு பழி தீர்க்கும் வகையில் கியூ மீது புட்டின் அதிரடி வான்வழி தாக்குதல். நேட்டோ நாடுகளை தாக்கும் தொலைவில் ரகசிய ட்ரோன் தளங்களை அமைக்கும் ரஷ்யா. பிரித்தானியாவில் அரசு ஊழியர்களின் 7000 மின்னணு சாதனங்கள் மாயம். ஒவ்வொரு வாரமும் திருடப்படும் முக்கிய தகவல்கள். கிரீஸ் தீவில் பயங்கர காட்டுத்தீ, தம்பதியினர் பள்ளி சுற்றுலா பயணிகள் அவசரமாக வெளியேற்றம். சர்ச்சைக்குரிய தீவுகளுக்கு பயணம் செய்து ஜப்பானின் எல்லையை சோதிக்கும் புட்டின் பின்னணி என்ன? செவ்டா எல்லை அருகே நூற்றுக்கணக்கான புலம்பெயர்வோர் தடுத்து நிறுத்தம். ஸ்பெயின் செய்தியாளர்களை வெளியேற்றிய மொரோக்கோ. இனி விரிவான செய்திகள். பெல்ஜியத்தில் உருவான மிகப்பெரிய காட்டுத்தீ ஜெர்மனி எல்லையான ஹைபன்ஸ் பகுதி வழியாக தீவிரமாக பரவி வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஜெர்மனியின் மான்சோன் நகரில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். காற்றும் வறட்சியும் தீயை வேகமாக பரவ செய்வதால் இதனை அணைக்க தீயணைப்பு வீரர்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது. இருநாட்டு எல்லை பாதுகாப்பு படைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மேலும் தீ பரவாமல் தடுக்க போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்டுத்தீயால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுவதோடு அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் வீடுகள் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்படும் அபாயம் நீடிக்கிறது. நிலைமை கட்டுக்குள் வரும் வரை பொதுமக்கள் எல்லை பகுதிகளுக்குள் நுழைய வேண்டாம் எனவும் அதிகாரிகளின் எச்சரிக்கையை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்வெளி மையம் மீதான தாக்குதல்களுக்கு பழி தீர்க்கும் வகையில் கியூ மீது புட்டின் அதிரடி வான்வழி தாக்குதல். ரஷ்யா விண்வெளி மையம் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி தரும் விதமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கியூ நகர் மீது கடுமையான தாக்குதல்களை தொடுத்துள்ளார். நள்ளிரவில் திடீரென நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களால் கியூ நகரம் முழுவதும் குண்டுவெடிப்புகளின் சத்தம் எதிரொலித்தது. உக்ரைனின் தலைநகரான கியூ மற்றும் அதன் பகுதிகளில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் தாக்குதலால் பொதுமக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளதோடு பாதுகாப்பான பதுங்கு குழிகளில் தஞ்சம் புகுமாறு மக்களுக்கு அவசர எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக பல ஏவுகணைகளை உக்ரைன் ராணுவம் இடைமறித்து அளித்தாலும் சில முக்கிய பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் போர் எப்போது முடிவுக்கு வரும் என்ற கவலை சர்வதேச நாடுகளிடையே எழுந்துள்ளது. நேட்டோ நாடுகளை தாக்கும் தொலைவில் ரகசிய ட்ரோன் தளங்களை அமைக்கும் ரஷ்யா. நேட்டோ அமைப்பின் எல்லை பகுதிகளுக்கு அருகில் அவற்றை தாக்கக்கூடிய தொலைவில் ரஷ்யா புதிய ரகசிய ட்ரோன் தளங்களை அமைத்து வருவதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மூலோபாய தளங்கள் மூலமாக நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் எத்தகைய தாக்குதல்களையும் எதிர்கொள்ளவும் ரஷ்யா தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. உக்ரைன் மோதல்கள் தொடர்ந்து வரும் சூழலில் இந்த புதிய தளங்களின் உருவாக்கம் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் உளவுத்துறை தகவல்கள் மூலம் இந்த ரகசிய கட்டுமானங்கள் குறித்த விவரங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. ரஷ்யாவின் இந்த நகர்வை தீவிரமாக கண்காணித்து வரும் நேட்டோ அமைப்பின் தலைவர்கள் தங்கள் எல்லை பாதுகாப்பை மேலும் பலப்படுத்திட அவசர ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் இந்த ராணுவ குவிப்பு உலக நாடுகளிடையே புதிய பனிப்போர் சூழல் உருவாக்குவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவில் அரசு ஊழியர்களின் 7000 மின்னணு சாதனங்கள் மாயம். ஒவ்வொரு வாரமும் திருடப்படும் முக்கிய தகவல்கள். அரசு ஊழியர்களின் சுமார் 7000 மின்னணு சாதனங்கள் தொலைந்து போனதாகவும் அவற்றில் உள்ள ஒரு முக்கிய தரவுகள் அடிக்கடி திருடப்படுவதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது.
லேப்டாப்புகள், மொபைல் போன்கள் போன்ற அரசு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் சாதனங்கள் பாதுகாப்பின்றி கையாளப்படுவதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் இதுபோன்ற பல சாதனங்கள் காணாமல் போவதால் அரசாங்கத்தின் ரகசிய தகவல்கள் மற்றும் தனிநபர் தரவுகள் சைபர் குற்றவாளிகளின் கைகளுக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ளது. இந்த தரவு திருட்டு விவகாரம் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதால் அரசு ஊழியர்களின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தொலைந்து போன சாதனங்களை மீட்கவும், எதிர்காலத்தில் தரவு திருட்டை தடுக்கவும் அரசு துறைகள் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன. அரசு தரவுகளை பாதுகாப்பதில் நிலவும் மெத்தன போக்கை களைய மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதற்கான புதிய மற்றும் கடுமையான விதிமுறைகளை அமுல்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். கிரீஸ் தீவில் பயங்கர காட்டுத்தீ, தம்பதியினர் பலி, சுற்றுலா பயணிகள் அவசரமாக வெளியேற்றம். கிரீஸ் நாட்டின் தீவு பகுதியில் ஏற்பட்ட கோரமான காட்டுத்தீயில் சிக்கி தம்பதியினர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுத்தீ மிக வேகமாக பரவி வருவதால் அங்கு தங்கியிருந்த நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவசர கால அடிப்படையில் வெளியேற்றப்பட்டனர். தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பல பகுதிகளில் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. புகையினால் மூச்சு திணறல் மற்றும் காயங்களுக்கு ஆளான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடும் வெப்பம் மற்றும் காற்றின் வேகம் காரணமாக தீயை அணைப்பதில் சிரமம் நீடிப்பதால் அப்பகுதியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தீ விபத்தினால் சுற்றுலா தலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்த கணக்கெடுப்பு மற்றும் விசாரணை நடந்து வருகிறது. சர்ச்சைக்குரிய தீவுகளுக்கு பயணம் செய்து ஜப்பானின் எல்லையை சோதிக்கும் புட்டின் பின்னணி என்ன? ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஜப்பானுடன் நீண்ட காலமாக சர்ச்சைக்குரியதாக உள்ள தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டு ஜப்பானின் பொறுமையையும் எல்லைகளையும் சோதித்து வருகிறார். குரில் தீவுகள் எனப்படும் இந்த சர்ச்சைக்குரிய பிராந்தியத்திற்கு ரஷ்ய தலைவர்கள் பயணம் செய்வது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. உக்ரைன் போர் மற்றும் சர்வதேச தடைகளுக்கு மத்தியிலும் இந்த பிராந்தியத்தின் மீது தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ரஷ்யா திட்டமிட்டு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ரஷ்யாவின் இந்த செயலால் கடும் அதிருப்தி அடைந்துள்ள ஜப்பான் அரசு தனது இறையாண்மை குரலை உயர்த்தி அதிகாரப்பூர்வமான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இரண்டாம் உலகப் போர் காலம் தொட்டே தீர்க்கப்படாத இந்த தீவு உரிமை பிரச்சினை இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் பெரும் தடையாக உள்ளது. வல்லரசு நாடுகளின் மோதல்களுக்கு மத்தியில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இந்த விவகாரம் புதிய புவிசார் அரசியல் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. செவ்டா எல்லை அருகே நூற்றுக்கணக்கான புலம்பெயர்வோர் தடுத்து நிறுத்தம், ஸ்பெயின் செய்தியாளர்களை வெளியேற்றிய மொரோக்கோ மற்றும் ஸ்பெயினின் செவ்டா எல்லைப் பகுதியில் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற நூற்றுக்கணக்கான புலம்பெயர்வோரை மொரோக்கோ பாதுகாப்பு படையினர் அதிரடியாக தடுத்து நிறுத்தினர். எல்லைப் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் அங்கு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த ஸ்பெயின் நாட்டு செய்தியாளர்களை மொரோக்கோ அதிகாரிகள் உடனடியாக வெளியேற உத்தரவிட்டனர். புலம்பெயர்வோரின் வருகையை தடுக்க மொரோக்கோ எடுத்து வரும் தீவிரமான நடவடிக்கைகள் குறித்து ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே விவாதங்கள் எழுந்துள்ளன. பத்திரிகையாளர்களை வெளியேற்றியது ஊடக சுதந்திரத்தை பாதிப்பதாக கூறி இந்த விவகாரம் சர்வதேச அளவில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. ஐரோப்பாவிற்குள் நுழைய முனையும் புலம்பெயர்வோர் விவகாரத்தில் மொரோக்கோ மற்றும் ஸ்பெயினுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளில் மீண்டும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன.